தேவனே. வானாதி வானகரம் உம்மை கொள்ளாதே, வானமும் பூமியும் படைத்திட்ட தேவனே. வானாதி வானகரம் உம்மை கொள்ளாதே, நீசனாம் இந்த நூலில் வாசம் செய்திடவே இன்னிலே மேன்மை யாதொன்றும் இல்லையே. நீசனாம் இந்த நூலில் வாசம் செய்திடவே இன்னிலே மேன்மை யாதொன்றும் இல்லையே. முச்செடி நடுவில் தோன்றிய உந்தையை, முச்செடியாம் என்னை அழியா காத்ததே. முச்செடி நடுவில் தோன்றிய உந்தையை, முச்செடியாம் என்னை அழியா காத்ததே. அக்கினி ஜுவாலையாய் மாற்றிடும் தேவா, அற்புத சாட்சியாய் மாற வேணுமக்கா. அக்கினி ஜுவாலையாய் மாற்றிடும் தேவா, அற்புத சாட்சியாய் மாற வேணுமக்கா. வானமும் பூமியும் படைத்திட்ட தேவரே, வானாதி வானகரம் உம்மை கொள்ளாதே, வானமும் பூமியும் படைத்திட்ட தேவனே. வானாதி வானகரம் உம்மை கொள்ளாதே, நீசனாம் இந்த நூலில் வாசம் செய்திடவே இன்னிலே மேன்மை யாதொன்றும் இல்லையே. நீசனாம் இந்த நூலில்
பாட்டுத்தாளில் இரண்டாவது பாட்டு மலையாள பாட்டு. வாக்குத்தத்தங்கள் செய்தவர், வாக்கு மாறாதவர் என்னமெனோ. வாக்குத்தத்தங்கள் செய்தவர், வாக்கு மாறாதவர் என்னமெனோ. விஸ்வஸ்தனாரோ என்னை விழித்தவர், விஸ்வஸ்தனாரோ என்னை விழித்தவர். வீழாதே சூழ்ச்சிப்பார் வல்லவனே, வீழாதே சூழ்ச்சிப்பார் வல்லவனே. யெகோவா என்று புகழினோம், வச்சனம் துலங்குகிறோம். யெகோவா என்று புகழினோம், வச்சனம் துலங்குகிறோம். என் மனசோம் என்றுதான் இன்றிதிலும் ஆனந்திக்கும். என் மனசோம் என்றுதான் இன்றிதிலும் ஆனந்திக்கும். கர்த்தர் சைன்யம் வெல்லம் போல் என்னை தொடர்ந்து வந்திடுகிறோம். கர்த்தர் சைன்யம் வெல்லம் போல் என்னை தொடர்ந்து வந்திடுகிறோம். யெகோவா நிச்சயம் என் முன்பில் உள்ளதாம், யெகோவா நிச்சயம் என் முன்பில் உள்ளதாம். ஜெயாலியாய் நான் என்னும் பெண்கிமிக்கும், ஜெயாலியாய் நான் என்னும் பெண்கிமிக்கும். யெகோவா என்னை முன்பாகினார், வச்சனம் துலங்குகிறார். யெகோவா என்னை முன்பாகினார், வச்சனம் துலங்குகிறார். என் மனசோம் என்றுதான் இன்றிதிலும் ஆனந்திக்கும். என் மனசோம் என்றுதான் இன்றிதிலும் ஆனந்திக்கும். சகலவும் எண்ணிக்கார், நிவகிக்காம் என்று உரச் செய்தவர். சகலவும் எண்ணிக்கார், நிவகிக்காம் என்று உரச் செய்தவர். சவனன் மகள்க்கும் ஒரு விடவாயில், சவனன் மகள்க்கும் ஒரு விடவாயில். அவன்றை நாமம் யெகோவாயிரே, அவன்றை நாமம் யெகோவாயிரே. யெகோவா இன்றி முன்பாகினார், வச்சனம் துலங்குகிறார். யெகோவா இன்றி முன்பாகினார், வச்சனம் துலங்குகிறார். என் மனசோம் என்றுதான் இன்றிதிலும் ஆனந்திக்கும். என் மனசோம் என்றுதான் இன்றிதிலும் ஆனந்திக்கும். பகனிடானே என புதிய சக்தியும் அபிஷேகமும். பகனிடானே என புதிய சக்தியும் அபிஷேகமும். சகலத்தையும்
சத்தம் செய்தது போ வந்திடும் என் பிரிய தந்தேரசு என்னோரில் தினமும் நரங்கிடோனே என்னோரில் தினமும் நரங்கிடோனே என் காந்தரேனா கண்டிடுவதினா என் காந்தரேனா கண்டிடுவதினா ஈகோவை இந்திமான் பாகினா வச்சது குலுங்குகினா ஈகோவை இந்திமான் பாகினா வச்சது குலுங்குகினா என் மனசோ வென்றதோ என் நீதிகவும் ஆனந்திக்கோ என் மனசோ வென்றதோ என் நீதிகவும் ஆனந்திக்கோ பகனிடோனே என புதிய சக்தியும் அபிஷேகமும் பகனிடோனே என புதிய சக்தியும் அபிஷேகமும் சகலத்தையும் நான் தரணம் செய்தேனோம் சகலத்தையும் நான் தரணம் செய்தேனோம் தரணிடாதே தண்ணீரம் திகைக்கும் தரணிடாதே தண்ணீரம் திகைக்கும் பகனிடோனே என புதிய சக்தியும் அபிஷேகமும் பகனிடோனே என புதிய சக்தியும் அபிஷேகமும் சகலத்தையும் நான் தரணம் செய்தேனோம் சகலத்தையும் நான் தரணம் செய்தேனோம் தரணிடாதே தண்ணீரம் திகைக்கும் தரணிடாதே தண்ணீரம் திகைக்கும் பகனிடோனே என புதிய சக்தியும் அபிஷேகமும் 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 Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பாடுதாலில் மூன்றாவது பாட்டு, தமிழ் பாட்டு. எல்லாரும் ஒழுங்கா கை தட்டி வாயை திறந்து சத்தமாய் பாடுங்க. கைகளை தட்டி வாயை திறந்து சத்தமா எல்லாரும் பாடுங்க மன உற்சாகத்தோடு. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே அளவு கடங்கா புத்தி கோமேட்டிடா அன்பை கோர நாவும் போதுமோ அளவு கடங்கா புத்தி கோமேட்டிடா அன்பை கோர நாவும் போதுமோ நீச துரோகி என்று பாசமாயிற்றீரோ நீச துரோகி என்று
எச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலோ எச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலோ அன்பின் சவுக்கடியோ சீதன் வாயாதிருத்தி அன்பின் சவுக்கடியோ
கூற நாம் போதுமோ அளவு கடங்காவதுக்கு வேண்டினார் அன்பை கூற நாம் போதுமோ ஆகாய மேகம் தேனிடும் நீரந்தரு ஆகாய மேகம் தேனிடும் நீரந்தரு ஆனந்தம் ஆனந்தமே என்னென்றும் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என்னென்றும் ஆனந்தமே ஆகாய மேகந்தரு தேனிடும் நீரந்தரு ஆகாய மேகந்தரு தேனிடும் நீரந்தரு ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே ஆகாய மேகந்தரு தேனிடும் நீரந்தரு ஆகாய மேகந்தரு தேனிடும் நீரந்தரு ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே 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 Hallelujah, 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 hallelujah. Oh, rabaka tidabania rabania karabala balavania. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Ribila balabaka tidabaka rabania. Tidabaka ribana sahani rabala. Hallelujah, hallelujah. Amen. Hallelujah. உண்மையாய் ஆராதிக்க விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? How many of you want to worship the Lord truly? உண்மையாய் நான் தேவனை ஆராதிக்க விரும்புகிறேன். I want to worship God truly. எத்தனையோ மாதங்கள் நான் மனம் விட்டு தேவனை துதிக்கவில்லை, முழு பலத்தோடு நான் தேவனை ஆராதிக்கவில்லை. இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என் ஜீவனை கொடுத்து நான் தேவனை ஆராதிக்க போகிறேன் சொல்றவங்க எங்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். For months together I have not opened up my heart to worship God. I have not willingly and wholeheartedly praised God, but today I have got a chance. I want to worship the Lord wholeheartedly. Those who say so, join with us. முழு பலத்தோடு, with all your strength, முழு மனதோடு, with all your mind. எத்தனை பேர் அப்படி ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? How many of you want to worship likewise? அந்த ஆராதிக்கும் மனப்பான்மை இல்லைன்னா நீங்க ஓரம் போய் உட்கார்ந்திரணும். If you don't have that attitude to worship God, you can be seated in a corner. Even workers யாரா இருந்தாலும் சரி, it might be even workers, ஊழியர்களா இருந்தாலும் விசுவாசிகளா இருந்தாலும் ஆராதிக்க ஒரு மனம் உள்ளவர்கள் எங்களோடு இணைந்து தேவனை துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள், ஆவியிலே களி கூறுங்கள், ஆர்ப்பரியுங்கள். தேவன் அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். God has given us a precious chance, whether it be a servant of God, whether it be a believer. Those who want to worship the Lord, you can join with us, you can shout, you can get filled in the Spirit, you can rejoice in the Lord. உன்னுடைய ஆராதனையின் சத்தம் பரலோகத்தில் கேட்க வேண்டும். The voice of your worship must be heard in heaven. உன்னுடைய ஆராதனையின் சத்தம் பாதாளத்தை நடுங்க வைக்க வேண்டும். The voice of your worship must cause hell to tremble. சியோன் மகிழ்ந்து களி கூற வேண்டும். Zion must rejoice and be glad. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Oh, tida bakara baka tida baka bani araba. Oh, tida bakara. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Amen, 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 amen. Bakara bangari mina hadini mina bahari mina dibala.
சோத்ரம் 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 சோத்ரம். ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். உன்னுடைய துதியின் சத்தத்தை, உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை, உன்னுடைய அபிஷேகத்தின் சத்தத்தை, உன்னுடைய அந்நிய பாஷையின் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, let me hear the voice of your praise, the voice of your unknown tongues, the voice of your prayer, the voice of your supplication. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். Let me hear your voice. இப்ப ஆண்டவர் உன் சத்தத்தை, துதியின் சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறார். Now the Lord has come to hear the voice of your praise. சத்தத்தை உயர்த்துங்கள். Lift up your voice. சீயோனே நீ ஆர்ப்பரி. Zion, rejoice. எருசலேமே நீ கம்பீரி. Jerusalem, be glad and shout. ஆமென் ஆமென். உங்களில் எத்தனை பேருக்கு உண்மையாகவே worship பண்ண முடியாம உங்களுடைய மனது அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது? How many of you are not able to sincerely worship but your mind is wandering? அவங்க மட்டும் கை வைத்துங்க. Only such people lift up your hands. எத்தனை பேருடைய நாவுல துதி வர மாட்டேங்குது, அந்நிய பாஷை பேச முடியல, ஒரு கட்டுகளை உணர்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. How many of you are in a state where your tongue is bound, you are not able to speak in unknown tongues? முதல்ல அந்த ஆவியை கர்த்தர் துரத்த போகிறார். First of all, the Lord is going to drive away that spirit. வேற எங்கேயும் துரத்த போறது இல்ல. He is not going to drive it anywhere else. அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள இருந்து ஒரு அக்கினி கிளம்பும். இந்த வல்லமை இயேசுவின் நாமத்திலே எல்லாரையும் விட்டு விலகும். A fire will proceed out of those who have received the anointing. Hallelujah, 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 hallelujah. Amen. இந்த ஆராதனையிலே கர்த்தர் உனக்கு செய்ய போகிற முதல் காரியம் தான் என்ன? What is the first thing that the Lord is going to do for you in this worship? உனக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட ஆலோசனைகள் அபத்தமாகும், பைத்தியமாகும், கவிழ்க்கப்படும். The counsels that have been raised up against you will be brought to naught, they will be overturned, they will be made foolish. Amen. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat. இந்த வார்த்தை உனக்கு பலிக்க வேண்டுமென்றால் நீ இப்பொழுது முழங்காலில் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். If you want this word to be fulfilled in you, prepare yourself by being on your knees. அது மனுஷ ஆலோசனையாக இருந்தாலும் சரி, அது செய்வனை வல்லமைகளாக இருந்தாலும் சரி, மந்திர சக்திகளாக இருந்தாலும் சரி, சாத்தானுடைய சதி ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி. Though it might be the counsel of men or the power of witchcraft and black magic, or it might be the counsel of Satan. எந்த ஆலோசனை ஆனாலும் உனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட எந்த ஆயுதமும் இப்பொழுது சரியாக 9:50க்கு அது நாசமாக்கப்பட வேண்டும். Whatever might be the counsel that is raised up against you right now at 9:50, வல்லமைகள் சிதறடிக்கப்படுகிறது. the powers that are against your ministry are scattered. அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கின தேவன் இங்கே வந்திருக்கிறார். The Lord who made foolish the counsel of Ahithophel has come here. Rimanaya sahatma haile bikara vakatuna. Amen. நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் பொய்யாக மாறாது. None of the promises that I gave you will become a lie. நான் வாக்குத்தத்தங்களில்
உண்மையுள்ள தேவன். I am a God who is faithful in promises. நான் உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதை உன் கண்கள் இனிமேல் காண போகிறது. Henceforth your eyes will see me fulfilling the promises that I gave you. நீ அமர்ந்திருந்து நின்று நானே தேவன் என்பதை அறிந்து என்னை மகிமைப்படுத்துவாய். You will be still, you will stand still. தேவனால் இப்படி செய்ய கூடுமா என்று நீ அதிசயப்பட்டு பூரிப்பாய். You will wonder and marvel saying that can God do this also? என் வாய் சொல்லிட்டு என் கரம் அதை நிறைவேற்றும். My mouth has spoken it and my hand will fulfill it. ஆமென். ஆம். பிசாசு உன்னை நெறிந்து போன நாணல் போல நெரித்து உன்னை தூக்கி எறிய முற்பட்டான். The devil wanted to make you a bruised reed and throw you away. ஒரு விசை அல்ல, இரண்டு விசை அல்ல, அநேக விசை உன் வாழ்வில், உன் ஊழியத்தில், உன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பாதையில் நீ அனுமதிக்கப்பட்டாய். Not once, not twice, but many times in your ministry, in your family life, in your personal life, such paths were sent to you. ஆனாலும் நானோ நெறிந்த நாணலை முறியாதவர் என்பதை நிரூபிக்கும்படியாக உன்னை நான் தூக்கி எடுத்து அந்த சூழ்நிலைகளில் பாதுகாத்து உன்னை இப்பொழுது என் சன்னிதானத்தில் வைத்திருக்கிறேன். But I preserved you in such trials and temptations. I preserved you and I have kept you in my presence now in order to prove that I am not a God who will break the bruised reed. நான் மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன். I am a God who will not quench the smoking flax. நெறிந்த நாணலை முறியாத தேவன். Neither will I break the bruised reed. இதோ இப்பொழுதும் என் வலதுகரம் உன்மேல் வைக்கப்படுகிறது. Right now my right hand is being you. You belong to me. Hallelujah. Amen. நெறிந்த நாணல் என்னை முறிந்திடும் தருணம். நெறிந்த நாணல் என்னை முறிந்திடும் தருணம். பரிந்து பேசியன்போ நிலையாய் நிறுத்தினீரே. இந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் worship பண்ண முடியும். Only those who have this experience can worship God. முழங்கால் போடுங்க. Be on your knees. நான் நெரிந்து போன ஒரு நாணல். I am a bruised reed. எத்தனையோ விசை நெரிந்து போயிட்டேன். Many times I was bruised. ஆனாலும் தேவனுடைய கரம் என்னை அப்பப்ப வந்து கரெக்ட் பண்ணிட்டே வந்துச்சு. But the hand of God was correcting me now and then. அவங்க மட்டும் எங்களோடு அபிஷேகத்தோடு பாடுங்கள். Only such people sing along with us with an anointing. நெரிந்த நாணல் என்னை முறிந்திடும் தருணம். எல்லாரும் ஆமென். நெரிந்த நாணல் என்னை முறிந்திடும் தருணம். பரிந்து பேசியன்போ நிலையாய் நிறுத்தினீரே. பரிந்து பேசியன்போ நிலையாய் நிறுத்தினீரே. நெறிந்த நாணல் என்னை முறிந்திடும் தருணம். நெறிந்த நாணல் என்னை முறிந்திடும் தருணம். பரிந்து பேசியன்போ நிலையாய் நிறுத்தினீரே.
பேசி அன்பால் நிலையாய் நிறுத்தினீரே. பரிந்து பேசி அன்பால் நிலையாய் நிறுத்தினீரே. பரிந்து பேசி அன்பால் நிலையாய் நிறுத்தினீரே. பரிந்து பேசி அன்பால் நிலையாய் நிறுத்தினீரே. என்னுடைய ஜனமே, நான் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ளோருக்கு தேவன். என்னுடைய ஜனமே, நான் உன்னை காண்கிற தேவன், உன்னுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். இப்பொழுதும் நீ என்னை கூப்பிடும் பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஜீவபலியாக உன்னை ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள ஆராதனை செய்கிற என்னுடைய ஜனமே, உன்னுடைய ஆராதனையில் நான் பிரியமாயிருக்கிறேன். என்னுடைய ஜனமே, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹிமினாபானியாகாரா. ஆமென். என் ஜனமே, என் ஜனமே, நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை விடுதலையாக்குகிற தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உன் மத்தியில் கடந்து வந்திருக்கிறேன். ஷபாலா திடாபலா கத்திரா ரிபாலா ஷபாலா திரே. வருத்தத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு என் சமூகத்தில் வந்திருக்கிற என் பிள்ளையே, இம்மட்டுமாய் உன்னை பாதுகாத்து வந்தேன். பறந்து காக்கிற பச்சையை போல உன்மேல் ஆதரவாய் இருந்து நானே உன்னை நடத்தி கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. ஷபாலா திடாபலா கத்திரா ரிபாலா திடாபலா கத்திரா. என் ஜனமே, என் ஜனமே, என் சமூகத்தில் உன்னை தாழ்த்துவாயானால், உன்னை தாழ்த்துவாயானால் உனக்காக நான் பெரிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. என் கிருபையை உனக்கு தருகிறேன், என் வல்லமை உனக்கு தருகிறேன். இதோ புதிய ஆவியை உன் உள்ளத்திலே கட்டளையிடுவேன். ஷபாலா திடாபலா கத்திரா. நீ வந்த வண்ணமாய் திரும்பி செல்வதில்லை. இதோ நிறைவான பலனை உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹிமினாபாலாபா கத்துனாபானி. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உனக்கு தர விரும்புகிறார். Beloved ones, the Lord wants to give you an anointing today. நம்மில் அநேகர் அபிஷேகம் பெற்றவர்கள். Many of us are already anointed. ஆனால் அந்தந்த நேரத்துக்குரிய அபிஷேகம் அநேகருக்கு கிடையாது. But many of us lack the anointing needed for particular situations. யுத்தம் என்றால் அதுக்குரிய அபிஷேகம். If it is a battle, you need an anointing for that. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஊழியம்னா அதுக்கு ஒரு அபிஷேகம். If it is a ministry, you need an anointing for that. வாழ்க்கைனா அதுக்கு ஒரு அபிஷேகம். If you have to live a life, you need an anointing for நம்ம என்ன that. நினைக்கிறோம்? What do we think? என்னைக்கோ பெற்ற அபிஷேகத்தை வச்சே ரன் பண்ணிரலாம், இதை வச்சே பரலோகத்துக்கு போயிரலாம்னு நினைக்கிறோம். We think that we can run our life with the anointing that we received long ago and we can reach heaven with that. அப்படி அல்ல. It is not like that. இயேசு அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். Jesus was anointed from everlasting. இது முந்தின நித்தியம். This is the former eternity. அடுத்து பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் உருவாகிறார்.
And he was formed in his mother's belly by the anointing of the அடுத்து Holy Spirit. ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ஒரு அபிஷேகம். Then when he was baptized in the water, he got an anointing. நன்மை செய்கிறவராக பிசாசுகளை துரத்த வரும் பொழுது அங்கே ஒரு அபிஷேகம். When he went about doing good and casting away devils, he received an anointing for that. ஊழியத்தின் நாட்கள் வந்த பொழுது அளவில்லாத ஆவியை தேவன் அவருக்கு கொடுக்கிறார். When it came to the days of his ministry, God gave him a spirit in abundance. ஓ இப்பொழுது மரிக்கிறார். Now he is dying. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உள்ளே வருகிறது. The spirit that raised up Jesus from the dead came inside him. இப்பொழுதோ அவர் சீயோனில் ராஜாவாக அபிஷேகம் Now பண்ணப்பட்டிருக்கிறார். he is anointed king in Zion. போடுங்க எல்லாரும் முழங்கால் போடுங்க. All of you be on your knees. எல்லாரும் ஆர்சில இருந்து இங்க வந்திருந்தீங்கன்னா நீங்க முழங்கால்ல இருந்து இறங்க மாட்டீங்க. If you have come here from RC church, you would not get down from your knees. அங்க மணி கணக்கா அப்படியே அடிச்சு ஆணி அடிச்ச மாதிரி நிப்பாட்டுவாங்க. And they would be on their knees for hours together. ஈவன் பெண்டிகாஸ்ட் அப்படி தான் இருந்துச்சு. Pentecost was also like that. பட் இப்போ வந்து நியூ மாடர்ன் பெண்டிகாஸ்ட் இப்படி டவுன் ஆகுது. Now modern Pentecost has gone down. அதுக்கு காரணம் என்னைக்கோ உள்ள ஒரு அபிஷேகத்தை ஞானஸ்நானம் வரும்போது அபிஷேகம் பெற்றது அப்ப ஊழியத்துக்கு வரும்போது அந்த அபிஷேகத்தை வச்சுட்டு தான் நம்ம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் ஷைனிங் வர மாட்டேங்குது. We are not able to shine because we are running with the anointing that we received when we got baptized in the waters, or when we got anointed newly, or when we came for the ministry. நான் இப்ப சொன்னதெல்லாம் இயேசுவினுடைய அபிஷேகங்கள். I was speaking about the various இயேசுவாக anointings of Jesus. இருந்தாலும் அந்த Though he was அபிஷேகம் Jesus. அந்த நேரத்துல அவரை கரெக்ட் பண்ணிட்டே போயிட்டே இருந்துச்சு. He needed an anointing for every particular situation, and that led him. அப்ப நாம் ஏமாத்துறோம். Who are we then? அப்ப நமக்கு எப்படி அபிஷேகம் தேவை? So what kind of an anointing do we need? ஆம் எனக்கு தேவைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. Those who say I need an anointing, put up your hands. பிரச்சனை, வியாதி, Problems, sickness. போராட்டம், எதிர்ப்பு, துக்கம், சஞ்சலம், வறுமை, கடன், தரித்திரம், சாபம், ஓ எவ்வளவோ போராட்டம் என்னை சந்திக்கிறது. Conflicts, struggles, poverty, sadness, so many problems are meeting me. Sickness. எனக்கு அப்பப்ப ஒரு அபிஷேகம் எனக்கு மேல இறங்கிட்டே இருக்கணும். So now and then an anointing must keep descending on me. ஒரு சிலர் பாருங்க Look at some. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவான். They will put petrol for 50 rupees. அந்த ரிசர்வ்லயே தான் வச்சிருப்பான். They will always keep the bike in reserve. இவனெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பைபாஸ்ல எங்கயாவது வண்டி தள்ளிட்டு இருப்பான். And you can see them somehow pulling their vehicle in the bypass. ஏன்னா அது காலி ஆயிரும். Because the petrol will dry up. இதே மாதிரி தான் நம்ம ஆளுங்க கூட்டத்துக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் அபிஷேகத்தை பெற்றுட்டு இப்படியே ஓடிட்டே இருக்கிறோம். இல்ல இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் உன்னை நிரப்ப விரும்புகிறார். Our people have become such people, they have received little anointing and try to run their vehicle, but today the Lord wants to fill you with the fullness of an anointing. சரியா 5 நிமிஷம் 5 minutes. யாரும் கண்ணை திறக்காத. None of you must open your eyes. சரியான ஒரு அபிஷேகம். A proper anointing. உன் சிந்தையில ஒரு அபிஷேகம். An anointing in your mind. உன் கண்கள்ல ஒரு An அபிஷேகம். anointing in your eyes. உன் நாவில ஒரு An அபிஷேகம். anointing in your tongue. உன் கைகள்ல ஒரு An அபிஷேகம். anointing in your hands. பலவீனப்பட்ட அவயவங்களில் An அபிஷேகம். anointing in your weak members. உன் முழங்கால்களில் ஒரு An அபிஷேகம். anointing in your knees. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும். An anointing from the head to the foot. எலும்புல நரம்புல ஊனுல சதையில இரத்தத்துல மயிர் கால்களிலே அபிஷேகம். An anointing in your bones, in your muscles, in your tissues, in your every member of your body. அபிஷேகத்தை நிரம்புங்க பார்க்கலாம். Get filled in the spirit. உச்சன் தலையிலிருந்து ஆரோனுடைய தலையிலே வார்க்கப்பட்ட அபிஷேகத்தை இப்போ உன் மேல ஊற்றப்படட்டும். Let that anointing oil that was poured forth upon Aaron be poured forth upon you from the head to the foot. Hallelujah! ஆமென் ஆமென். அபிஷேகம் பெற்ற நாட்களில உங்களோட Dress எல்லாம் கிழிஞ்சு போச்சு. இப்படி அயன் பண்ண மாதிரி வந்து அப்படியே அயன் பண்ண மாதிரி ட்ரிம்மா நீங்க போனதே கிடையாது. In the early days when you were anointed, your clothes would tear because of the anointing. You will not be like this very decently. அபிஷேகம் பெற்ற நாட்கள்ல நீ இருந்த இடத்துல இருந்த ஆராதித்ததா நினைவிலே கிடையாது. You do not remember any day when you were worshiping God and remaining in the same place that you were. அபிஷேகம் பெற்ற நாட்களிலே நீ கூட்டத்தை விட்டு வெளியே எழும்பி போகும் பொழுது கை கால்கள் எல்லாம் பிச்சு உன்னுடைய நரம்புகள் எல்லாம் சுளுக்கி போய் நீ எழும்பி போன நாட்கள். There were days when your nerves used to be strained when you got out of the meeting because of the anointing. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? How many of you need that anointing once again? அன்றைக்கு நீ எல்லாவற்றையும் ஜெயித்தாய். On that day you overcome everything.
அதே ஆவியானவர், that same spirit, அதே அபிஷேகம், that same anointing, அதே அக்கினி, that same fire, அதே மகிமை, that same glory இப்பொழுது இறங்க. Hallelujah, 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 hallelujah. Yürümeyin, şınav dönen yara. Amen. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தே. Hallelujah, 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 hallelujah. Oh, Rabakatina, Bakatinania. ஆமென் ஆமென். நான் பெற்ற அபிஷேகம் என்னை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். Those who say that the anointing that I have received must change me, lift up your right hand. நாம அபிஷேகம் இந்த செஷன்ல லாஸ்ட் மினிட்ல நிக்கிறோம். We are standing in the last minute of this anointing session. இந்த சண்டே சர்வீஸ்ல அபிஷேகத்தினுடைய நேரம் முடிவடைய போகிறது. அதுக்கு பிறகு அபிஷேகம் கேட்டா கிடைக்காது. இது ஒரு நல்ல டைம். ஆண்டவரே, நான் என்னை மாற்றுகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றேன், என்னால மாற்ற முடியல, உம்முடைய அபிஷேகத்தினால என்னை மாற்றுங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? How many of you will say that, Lord, I want to change, but I am not able to change on my own? The anointing that you give me, it must change me. நீங்க ஸ்டைலா அபிஷேகம் பண்ணிட்டு சும்மா ஹalleluya ஆமென்னால ஒண்ணு நடக்காது. ஒரு அக்கினி உன் மேல விழுந்தாதான் உன் வாழ்க்கை மாறும். If you are remaining in a stylish mode saying hallelujah and amen, nothing will happen. Only if a fire falls on you, your life will change. என்னை மாற்று. It will change you. என்னை மாற்று. Lord, change me. தேவரீர் என்னை மாற்று. Lord, change. ஆமென். ஊற்றிடுவீர் தேவ அன்பினையே சுத்தருள்ள உயர்த்திடவே. எல்லாரும் ஊற்றிடுவீர் தேவ அன்பினையே சுத்தருள்ள உயர்த்திடவே. என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால்
என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால் ஆமென் ஊற்றிடுவீர் தேவ அன்பின் உயர்த்திடுவே என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால் என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால் என்னை மாற்றிடும் என்னை மாற்றிடும் என்னை மாற்றிடும் ஹalleluya 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 ஆமென் 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 ஊற்றிடுவீர் தேவ அன்பினையே சுத்தருள்ள உயர்த்திடுவே என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால் என்னை மாற்றிடும் என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால்